அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல நாவல் படித்த திருப்தியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பெயர் இடக்கை. இந்த நாவலை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். பொதுவாக நம்ம வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள் படிச்சிருப்போம். அரசர்கள் பற்றியான கதைகள் அதிகம் படிச்சிருப்போம். எடுத்துக்காட்டாக பொன்னியின் செல்வன்லாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைகள் பற்றி தெரியும். ராஜராஜ சோழன் கதைகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய அரசர்களோட கதைகளை படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த புத்தகம் அதிலேருந்து முற்றிலும் வேறு மாதிரி வேறுபடுது. இந்த கதை எப்படி வேறுபடுதுன்னா, மற்ற கதையோட பொதுவாக நாம் படித்த அரசர்களின், மன்னர்களின் வாழ்க்கை முறை, அவர்கள் சாதித்த சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை, அவர்களுடைய நீதிகள் மறுக்கப்பட்ட அவல நிலைகள், இதெல்லாம் தொகுத்து தான் இந்த நாவல் இருக்குது. இந்த நாவலோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு மாதிரியான இந்த போக்கு, கதையின் போக்கு ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் கதை இயங்கிக்கிட்டே இருக்கும். பல கேரக்டர்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குரிய கதைகள் வேறு வேறு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த நாவலோட சிறப்புன்னே சொல்லுவேன். இது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா ஒரு சிறுகதைகளின் தொகுப்பாக கூட தோணும். ஏன்னா இந்த நாவல் ஒரு சில கேரக்டரை நம்ம படிக்கிறோன்னா, அந்த கேரக்டரோட வாழ்க்கையை மட்டும் இது சொல்லிகிட்டே வராது. அந்த கேரக்டர் சந்திக்கிற மனிதர்கள், அங்கே இருக்கிற சின்ன சின்ன மனிதர்களின் அவர்களின் வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே இது காமிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கதை. இந்த இடக்கை நாவல் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவுரங்கசீப் மன்னர் தனது முதிர்வு வயதான அந்த கடைசி நாளில் பயணிச்சிட்டு இருக்கிறார். ஒரு இரவு, அந்த இரவு தான் அவரோட கடைசி இரவாக இருக்குது. ஸோ அந்த இரவில் அவர் தனக்குள்ளேயே மனதுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த போர்ஷன் ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் எஸ்ரா அவர்கள். ஏன்னா நிறையா தத்துவங்கள்லாம் அதில் வரும். ஏன்னா ஒரு முதியவர் தனது வாழ்வின் கடைசி நாள் விட்டதுங்கிறத உணர்ந்து அவர் நினைவுகளை அசை போடுற அந்த தருணம், வாழ்க்கை இவ்வளோதானா அப்படிங்கிறத நினைக்கிற தருணம், அதுவும் ஒரு மன்னர், அவ்வளோ ஆட்சிகளை புரிந்த அந்த மன்னர், அவரோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத சூப்பராக அதில் சொல்லியிருப்பார். எக்ஸாம்பிள் இவ்வளோ வெற்றிகளும் தோல்விகளும் இத்தனை ஆடம்பரங்களும் எல்லாம் வெறும் நினைவுகள் தானா, இந்த வாழ்க்கை இப்படிங்கிறதில் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பார். மனித வாழ்க்கையையும் இயற்கையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது மனித வாழ்க்கையெல்லாம் ஒரு வரமுறைக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயற்கைக்கிட்ட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது. இயற்கை ஒரு வரமுறையை தாண்டி இருக்குது. தோண்ட வந்துகிட்டே இருக்குது. ஒரு உதிர்ந்த இலையை திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பார். இந்த மாதிரி பல எண்ண ஓட்டங்களில் இருப்பார். அப்போ அவருக்கு தோணும், அவர் எவ்வளவோ வெற்றிகள் அடைஞ்சிருந்தாலும், எவ்வளவோ ஆடம்பரங்களை அவர் அனுபவிச்சிருந்தாலும், அவருக்கு மனதுக்கு நிம்மதியான ஒரு தருணம், ஆத்மார்த்தமான தருணம் ஒன்று நடந்திருக்கும். ஒரு எளிய மனிதனை ஒரு மாறு வேடத்தில் போய் சந்திச்சிருப்பார். அப்போ அவர் மன்னர்னு தெரியாது. அவருக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பார். ஸோ அந்த எளிய மனிதருக்கு தனது கையாலேயே ஒரு குல்லா செஞ்சுருப்பார். அந்த குல்லாவையும் பொற்காசுகளையும் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பார். அவரோட இறுதி காலத்துக்கு அப்புறம் இந்த நாடு ரொம்ப கஷ்டப்பட போகுது. ஏன்னா அவரோட தலைமுறைகள் நிறையா போட்டிகளும் பொறாமைகளும் அடங்கியிருக்கு. பெரிய பாதிப்புக்குள்ளாகுங்கிறத அவர் உணர்றாரு. அந்த தருணத்தில் அஜயா அப்படிங்கிற ஒரு திருநங்கை அவருக்கு ஒரு தோழியாக இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த பொற்காசுகளையும் இந்த குல்லாவையும் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துரு, நீயும் ஒரு முக்கியமான தோழி, அன்னைக்கப்புறம் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு தோழி. ஸோ நீ உனக்கும் நான் சில பொருட்கள் தரேன், நீ இந்த நாட்டை விட்டே போயிரு நான் இறந்ததுக்கப்புறங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல அந்த
அஜியாங்கிற அந்த திருநங்கையோட வாழ்க்கையை வந்து ஒரு கதையாக வரும். இந்த நாவல் எல்லாமே வந்து பல வேறுபட்ட கதாபாத்திரங்களும், அந்த ஒவ்வொரு வேறுபட்ட கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கையில அஜியாவ எப்படி வந்து தனது குழந்தை பருவத்திலிருந்து அந்த திருநங்கையா மாறுற அந்த தருணம், அதனால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அங்கேருந்து எப்படி வீட்டை விட்டு வெளியே வராங்க, எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே வராங்க, அந்த டைமில் அந்த அந்தப்புறத்தை பற்றியான டீட்டெயில்டாக கொடுத்துருப்பார் எஸ்ரா அவர்கள். இந்த மாதிரியான நாவல்கள், வரலாற்று நாவல்கள் வந்து ஒரு இந்த எஸ்ரா மாதிரியான எழுத்தாளர்கள் மூலமாக படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் ஒரு டீட்டெயிலிங் இருக்குது. கண்டிப்பாக இவர் எழுதியிருக்கிற இந்த டீட்டெயிலிங்கை படிக்கும்போதே உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குங்கிற பல தரவுகள் அடிப்படையில் தான் கண்டிப்பாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நிறையா இவர் வந்து பயணம் செய்யக்கூடியவர். அவர் பார்த்த அந்த கட்டிடங்களும் அந்த வரலாற்று அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து இந்த கதையை படிக்கும் போதே தெரியும். அது அந்தப்புறத்தை பற்றியான ஒரு போர்ஷன் அந்த 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 பகுதியை வந்து படிக்கும்போது அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அந்த அஜ்யாவோட வாழ்க்கை இப்படி இருக்கும். அவங்க வந்து அவுரங்கசீப்போட நெருங்கிய தோழியாக வருவாங்க. அவர் மடியிலேயே கிட்டத்தட்ட இறக்குற மாதிரியான தருணத்தில் அவுரங்கசீப் இறந்துருவார். இதுக்கப்புறம் வந்து அஜ்யா வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவரை வந்து சிறைபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட தான் நிறையா பொற்காசுகளை ஒளிச்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அது ஏதோ ஒரு ஆட்டுத்தோலில் எழுதப்பட்ட வரைபடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் மூலமாக அவரை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இது ஒரு கதை. இதே கதை நடந்துகிட்ருக்கும்போதே இந்த நாட்டில் இன்னொரு பகுதியில் ஒரு தூமகேது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவார். அவர் வந்து ஒரு சாதாரண ரொம்ப எளிய ஆட்டுத்தோல்களை பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை செய்கிற ஒரு மனிதர். அவர் வந்து திருடப்பட்டார், ஒரு ஆடை திருடிட்டாருங்கிற மாதிரியான ஒரு பொய் குற்றச்சாட்டு கொடுத்து அவரை வந்து கைது பண்ணிடுவாங்க. அவர் இருக்கிற ஊர் வந்து சத்கர், அந்த தேசம். அந்த சத்கரோட தேசத்தோட மன்னர் வந்து பார்த்திங்கன்னா விஷாடன் கேரக்டரை பற்றி பார்க்கும்போது எனக்கு 23ஆம் புலிகேசி கேரக்டர் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த மன்னன் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பானோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர், இன்னும் கொடூரமான ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டராக தான் அந்த விஷாடன் இருக்கிறார். ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான தண்டனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜெயில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஜெயிலில் தான் அந்த காலாங்கிற அந்த ஜெயில் பகுதியில் தான் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான குற்றவாளிகளே கிடையாது. இந்த வணிகர்களும் பெரிய முதலாளிகளும் பொய் குற்றத்தை சாற்றி அது அவங்கள அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ தூமகேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, ரொம்ப வறுமை. இந்த டைமில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிடுவா. அப்படி ஸோ எப்படி அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க மனைவி பேர் நலா, எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருப்பான். ஒரு பகுதியில் அந்த நலாவோட வாழ்க்கையும் அந்த குழந்தை எப்படி அவங்களுக்கு குழந்தை எப்படி வளர்க்குறாங்க, எவ்வளோ வறுமையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து எங்கே கிளம்பி போகிறாங்க, ஊரை விட்டே போயிடுவாங்க. இந்த மாதிரியான பகுதிகளும் அதில் வரும். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பகுதியான சம்புன்னு ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. அவன் வந்து ஒரு அனாதை இல்லை, ஒரு ஊர்லேருந்து காசிக்கு பக்கம் வரும்போது அங்கேயே தங்கிடுவான். அவனே வாலண்டரியாகவே குடும்பத்தை விட்டு சிறு வயதிலே வந்துடுவான். அங்கேயே தங்கி ஒரு படகோட்டியாக மாறுவான். கூலி தொழில் பண்ணிகிட்ருக்கிற தருணத்தில் அவரோட வாழ்க்கை என்ன நடக்குது, திடீர்னு பொண்ணும் பொருளும் அதிகமாக கிடைக்கும் ஒரு சம்பவத்தினால். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, ஒரு கொலை பண்ணிடுவான். அந்த கொலையினால் அந்த கேரக்டர் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். 100 Years of Solitudeன்னு ஒரு புக் இருக்குது. அதிலோட புத்தகத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு எபிசோட்ஸாகவே விட்டுருக்குறாங்க. அதை கண்டிப்பாக பாருங்கள். அதில் இந்த மேஜிக்கல் ரியாலிசம்ங்கிற ஒரு கான்செப்டில் நிறையா சீன்ஸ்லாம் வரும்.
அந்தப்படி இந்த இந்த கதையில நெறைய அந்த மாதிரியான தருணங்கள் வந்து போய்க்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டா, இவருக்கு அந்த இறந்த மனிதர் வந்து இவர்கிட்ட வந்துக்கிட்டே இருப்பாரு. வந்துக்கிட்டே இருப்பாருன்னா, அந்த பிணம் வந்து கங்கை நதியில மிதந்துக்கிட்டே இருக்கும். இவர் பார்க்கும்போதெல்லாம் மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். பல காலங்களா. ஸோ இந்த மாதிரியான தருணங்கள் நல்லா அழகா பதிவு பண்ணியிருப்பாரு எஸ்ரா அவர்கள். ஸோ இந்த கதையே வந்து இந்த 4 மனிதர்கள சுத்தியே நடந்துட்டே இருக்கும். இவர் கூட இருக்கிற மனிதர்களின் வாழ்க்கையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த கதையில இன்னும் நெறையா அந்த தருணங்கள் வந்து அமைஞ்சிருக்கும். எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு கடல் பகுதியில ஆம், கப்பல் போயிட்டுருக்கும்போது, அங்க பயணப்படுற பல யானைகள வந்து அந்த கப்பல்கள ஏத்தி, அதை வியாபாரம் பண்ண போற அந்த சம்பு அந்த கேரக்டர் வந்து பயணப்பட்டுட்ருக்கும்போது, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து வானத்திலேருந்து கீழ இறங்கி வந்து அந்த தண்ணீல மிதக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வ வந்து எழுதியிருப்பாரு. ஆ ரொம்ப அத படிக்கும்போதே அந்த காட்சி கண்ணு முன்னாடி வந்த மாதிரியா இருக்கும். அதே மாதிரி இந்த தூமகேதுங்கிறவர் வந்து ஒரு கட்டத்தில ஜெயில்லேருந்து தப்பிச்சு வெளிய போய் பயணப்பட்டுட்டு இருக்கும்போது, ஒரு பகுதிக்கு அப்புறம் தூமகேதுவோட அந்த பயணமா தான் இந்த கதையும் அமையும். அவர் அப்படி போயிட்டுருக்கும்போது, வறுமையின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கும்போது, ஒரு ஒரு ஊர சந்திப்பாரு. அந்த ஊரு வந்து அந்த ஊர பத்தியான அந்த விளக்கங்கள் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப அந்த ஊர்ல நம்ம வாழக்கூடாதா? அப்படிங்கிற மாரி தோணும். மனிதர்கள் வாழ்ந்தா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி தோணும். எப்படி இருக்கும்னா, அந்த ஊர்களோட மக்கள் வீட்டுக்கு கதவே இருக்காது. எல்லாரும் ஒரு கூட்டா வாழ்வாங்க. அ ஒரு 1 வருடம் 2 வருடத்திற்கு தேவையான எல்லா தானியங்களும் அவங்கக்கிட்ட ஒரு இருக்கும். ஸ்டாக்ல இருக்கும். அ எந்த ஒரு யாருக்காவது உடம்பு சரியில்லனாலும் அவங்களுக்காண்டி இன்னொரு ஆள் உழைப்பாங்க. இந்த மாதிரியான அன்பும், பாசமும், அ பரிமாற்றங்களும் இருக்கிற அந்த ஊர பத்தியான அந்த ரைட்டிங்கே சூப்பரா இருக்கும். அதுலேயும் இந்த மேஜிக்கல் ரியாலிசம்ங்கிற கான்செப்ட் ஒன்று வரும். ஒரு நாள் ஒரு விழா மாரி கொண்டாடுவாங்க. அன்னைக்கு இரவுல வந்து அ தீபத்தை ஏத்தி மேல வைக்கும்போது, வானத்தில அந்த தீபம் மட்டும் மிதக்கும். ஸோ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் மேல போடும்போது தீபங்கள் மிதக்கும். ஸோ அப்போ என்ன தோணும்னா, ஒரு நல்ல மனிதர்கள், அன்பான மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான தீபத்த மேல போடும்போது, இந்த வானம் வந்து ஏந்திக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ண ஓட்டத்தில இவர் இருப்பார் தூமகேது. அவரும் அத ட்ரை பண்ணுவாரு. அதுவும் மிதக்கும். ஆனா அவருக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆயிரலாம். ஆனா அவருக்கு வந்து தன் மனைவி, பிள்ளைகள்லாம் எங்க இருக்காங்க? அவங்கலாம் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, நான் மட்டும் இங்க இன்பமா இருக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த ஒரு மன பிரச்சனையினாலே அவர் அடுத்தடுத்த இடங்களுக்கு நடந்துக்கிட்டே இருப்பார். இந்த கதை இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அ இவங்க இவர் சந்திக்கிற மனிதர்கள், அது இல்லாம இந்த விசாடன்கிற மன்னர்களோட அராஜகம், அ உச்சக்கட்ட அராஜகமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அவர் வந்து ஒரு குரங்கு வளர்ப்பாரு. அந்த குரங்கு பேசும். அதுகூட செஸ் எல்லாம் விளையாடுவாரு. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அந்த குரங்குக்கு இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாரு. குரங்க கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அ நாய்கள் எல்லாத்தையும் நெறையா ஒவ்வொருத்தவங்களும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த நாய்கள் ஃபுல்லா கொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு மன்னர் வந்து டெல்லிக்கு கூப்பிட்றாருன்னு சொன்னோனே, நான் மட்டும் போமாட்டேன். என் கூட சேர்ந்து இந்த நாடே என் கூட வரணும், நடந்து வரணும்னு ஆணையிடுவாரு. ஸோ அந்த நாட்ல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் இவர் கூட வரணுங்கிறபோது, அவங்களும் பயணப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாளான, ஒரு முரட்டுத்தனமான ஒரு மன்னரா அவர் இருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு இந்த பிராமணர்கள் வந்து எப்படி மன்னர்கள ஏமாற்றுறாங்கங்கிறத வந்துயும் சூப்பரா பதிவு பண்ணியிருப்பாரு. அ இந்த மாரி கதைகளும் வரும். ஆக மொத்தம் இந்த நாவல் வந்து கடைசியா முடிக்க போகும்போது, இந்த எளிய மனிதர்களின் வாழ்க்கைய வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிப்பாங்க. நாம வாழ்றது அந்த காலத்து வாழ்க்கைய கம்பேர் பண்ணி பார்த்தா, நம்ம வாழ்றது வாழ்க்கையெல்லாம் ராஜ வாழ்க்கைங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, அவ்வளோ கொடுமைகள், அவ்வளோ பசி, பட்டினி, அ சாப்பாடே இல்லைன்னு சொல்லி மண்ண சாப்பிட்ற குழந்தைகள்லாம் இருக்கும் அந்த கதையில. வயிறு வெடிக்கிற அளவு சாப்பிட்டு இறந்து போகிற குழந்தைகளும் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு அந்த வறுமைகளும் இதுவும் இருக்கும்.
கடைசியா தூமகேது வந்து பயணத்தோட இந்த கதை முடியும். அவர் சந்திக்கிற மனிதர்கள் தான் செகண்ட் ஹாஃப்ல நிறையா வருவாங்க. அவங்களே நிறையா அவங்களுக்குள்ளேயே நிறையா கதைகள் இருக்கும். கண்டிப்பா இந்த புத்தகத்த படிங்க. ஏன்னா, இந்த புத்தகத்தில நீங்க ஒரு வரலாற பார்க்கலாம். அந்த வரலாற்றில் வாழ்ந்த மன்னர்கள் மட்டும் இல்லாமல், அங்க வாழ்ந்த எளிய மனிதர்கள பார்க்கலாம். மானுடம் வெல்லும்னு சொல்லி ஒரு புத்தகம் படித்தேன். பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய புத்தகம். அதுக்கடுத்து வரலாற்று புத்தகத்தில் ஒரு எளிய மனிதர்களை அதிகமாக வந்து போர்ட்ரேட் பண்ண புத்தகமாக இதை நான் சொல்லுவேன். ஏன்னா ராஜாங்கிறது வந்து ஒரு ஆள், ஆனால் அங்கே இருந்த மனிதர்கள், எளிய மக்கள் தான் இந்த நாடே. ஸோ அந்த மன்னர்கள் மூலமாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வாழ்க்கை முறையும் இந்த இதில் நல்லா அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கதைகளை விரும்புகிறவங்க இதை படிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிறுகதைகளின் தொகுப்புன்னே சொல்லலாம். ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டருக்குள்ளேயே இன்னும் நிறையா கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட கதைகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மேஜிக்கல் ரியாலிசம், இந்த ஃபிக்ஷன் நிறையா படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிலப்பரப்புகளும் இந்த முகல்ஸோட படிக்கும்போதே உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் வர ஆரம்பிக்கும். முகல்ஸ் கட்டிடங்கள், அவங்க வறண்ட நிலங்கள், அந்த போகிற வறண்ட நிலங்கள், அதோட வறுமையான காட்சிகள் எல்லாமே வந்து போகும். இந்த புத்தகம் கண்டிப்பாக வாங்கி படிங்க. ரொம்ப ஒரு 300 பக்கத்தில் தான் இருக்குது. 300+ பக்கங்கள் தான் இருக்குது. ஈஸியாக படிக்கக்கூடிய புத்தகம் தான். கண்டிப்பாக வாங்கி படிங்க. இது உயிர்மை பதிப்பகத்தில் நான் வாங்கின புத்தகம் வந்து உயிர்மை பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க. மேபி இப்போ வந்து உயிர்மையில் இருக்கலாம், இல்லாட்டி தேசாந்திரி பதிப்பகத்தில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நல்ல புத்தகத்தில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே. எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.